அனைவருக்கும் வணக்கம். வாழைத்தண்டு பொரியல் செஞ்சாச்சுங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு 1:30 மணிக்கு நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், வாழைத்தண்டு பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு வெங்காயம், பழுத்து மிளகாய் தான் ஒரு 4-5 இருந்துச்சு, 2-3 மிளகாய் கட் பண்ணி போட்டேன். கருவேப்பிலத்தில் வெள்ளை உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வாழைத்தண்டையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு தேங்காய் பூ போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பளபளன்னு வேக வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் 1 நாள், வாரம் 2 நாள் கட்டாயம் வாழைத்தண்டு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம், பூண்டு, மணத்தக்காளி காய் இருந்துச்சுங்க செடியில், அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து போட்டு சின்ன வெங்காயம், வெள்ளை வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு அருமையாக செஞ்சாச்சு பாருங்கள். புளி குழம்பு கொஞ்சமாக புளி ஊற்றிருக்கேன். தக்காளி பழம் சின்ன சின்ன குட்டி பழமாக ஒரு 4 பழத்தை கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. இதுவும் அருமையாக வெந்துருச்சு. கத்திரிக்காய் 2 இருந்துச்சு செடியில், சின்ன சின்ன கத்திரிக்காய் 2 இருந்துச்சுங்க, அதையும் போட்டு குழம்பு வச்சாச்சு. புளி குழம்புங்க இது வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குதுங்க. இது புளிக்குழம்பு 4 நாளைக்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டா அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மணத்தக்காளி காய் குழம்புங்க இது. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.